கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தரின் விடுதலை சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானித்திருக்கிற வேத பகுதி யோவான் 12 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதில் உள்ள ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதை கேட்ட ஜனங்கள் விழிப்புணர்வு உண்டாயிற்று என்றார். வேறு சிலர் தேவ தூதன் அவர்களிடம் பேசினார் என்றார்கள். அவர்களை நோக்கி உங்களுடைய சத்தம் ஒன்றுக்கும் உண்டாகாமல் உண்டாயிற்று. இப்போது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்போது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உயர்த்தப்பட்டிருக்கும் போது கொள்வேன் என்றார். மரணமாய் மதிக்கப்பட்டார் என்பதை சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர்கள்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். இயேசு இன்னும் கொஞ்ச காலம் இருக்கும், நீங்கள் அகப்படாதபடிக்கு நடவுங்கள். நடக்கிறவன் தான் போகிற இடம் அறியான். பிள்ளைகளாகும்படிக்கு உலகத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்றார். இயேசு சொல்லி அவனை விட்டு மறைந்தார். ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என்னன்னா, நீங்கள் அகப்படாதபடிக்கு நடவுங்கள். தான் போகிற இடம் என்று அறியான். அப்ப நடக்காதபடிக்கு நாம இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். உண்மையில இது ஒரு பெரிய சத்தியம். என்னுடைய 30 ஆண்டு காலமான ஒரு தேர்தல்ல நேற்றைய தினத்திலே எனக்கு பதில் கொடுத்தார். நம்ம பிபிஎஸ் பண்டாயிர காலேஜ் மினிஸ்ட்ரியில நேற்று நான் வார்த்தையை கொடுக்கும் போது அதுக்கு பதில கொடுத்தாரு. இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துறார். ஏன்னா அகப்படாதபடிக்கு நீங்க எல்லாம் ஆகும்படிக்கு நாம ஜெபிக்கணும். வாய்ப்படக்கூடாது. நான் நடக்கிற பிள்ளையா நானு நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏன்னா இருளிலே நடக்கிறவர்கள் தான் போகிற இடம் கிட்ட அறியாண்டார். போவாங்க அப்படின்றது தெரியாம நடக்கணும். இன்னைக்கு காதலா இருக்கிற நம்ம தெரியாம நடக்கிறோம். நீ பாருங்க, நேற்று யோவான் 3ஆம் அதிகாரம் இருந்த நடக்கிறது எங்க போவாங்கன்றது அங்கதான் பதில் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்க. யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொருளாதார இருக்கிறபடியால் ஒளியை பார்க்கலும் இந்த ஆக்கனை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அப்ப இருந்த நடக்கிறவங்க எங்க போவாங்க? ஆக்கினை தீர்ப்பு அடைவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அப்ப நரகத்துக்கு போறதுக்கு ரீசன் என்னன்னா இருள நடக்கிறதுனால. அப்ப இருள ஏன் நடக்கிறாங்கன்னா இருள அதிகமாக விரும்புறாங்க. கிறிஸ்தவர்களே நம்ம அதிகமா சிந்திக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த பரலோகத்துக்கு குறித்து நான் அதிகமா வேதத்துல ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் பரலோகம் போவா, யாரெல்லாம் போக மாட்டான். நீங்களும் அதை ஆராய்ந்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது, யாராருக்கெல்லாம் பரலோகத்துல இடம் இருக்குது, யாராருக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றதுன்றது பாருங்க. அதுல கண்டுபிடிச்சா மத்திய 5 வேதபாரகர் பரிசெய்ய அதிகமாகிறாவிட்டால் பரலோகத்தையும் பிரவேசிக்க முடியாது என்ற. அதே போல மத்திய 7:21 சொல்றாரு, சித்தத்தை செய்யாம நீ போயிட்டாலே நீ பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய சொல்றாரு. அப்ப அதே போல ஆவிக்குரிய புத்தகத்தை நிறைய நான் படிச்சேன். பரலோகம் என்ற புத்தகத்தை படிச்சேன். அதை நான் படிக்கும்போது கேள்வி படிச்சேன், ஒரு ஜபத்தை பண்ணிட்டு படிச்சேன். என்ன பண்ணா, ஆண்டவரே ஒன்னு அறியாத எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அவங்க எல்லாம் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்களா?
இல்லது நரகத்துக்கு போவாங்களா, எனக்கு இதுல இந்த புத்தகத்தின் மூலமா எனக்கு வெளிப்படுத்தணும்னு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருந்துச்சுங்க. புத்தகம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் தான் பரலோகத்துக்கு போகாம நரகத்துக்கு நிறைய பேர் போறாங்க. நிறைய பேர், பெரும்பான்மையான 70% பேரு நரகத்துக்கு போறாங்கன்னு அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. அவர் பார்த்ததை எழுதியிருக்கிறார். நரகத்துல யாரெல்லாம் பார்த்தாரோ அவங்க பிஷப்மார்கள்ன்றாங்க, விசுவாசின்றாங்க, 60 வருஷம் விசுவாசி, 80 வருஷம் விசுவாசின்றாங்க. இவங்க நரகத்துல இருக்கணும். அதுக்காக சான்றோர் பாடுபட்டாரு, அதுக்காக நம்ம சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, நம்மளை காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான். ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஆகிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நரகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாருன்னா என்ன காரணம்? இதுக்கு எனக்கு கேள்விக்கு பதிலே கிடைக்கல. அவர் சொன்னபடி நடக்கல. ஆனா அதுக்கு என்ன காரணம்? ஏன் சொன்னபடி நடக்க முடியல? அப்ப நேற்று அதுக்கு ஆன்சர் அது கொடுத்தாரு. அந்த காலேஜ் மினிஸ்ட்ல என்ன கொடுத்தாருன்னா, நாம எல்லாரும் கிறிஸ்தவன் ஆயிட்டோம், அதிகமா எதை விரும்புறோம்னா ஒளியோடு கூட நடக்க விரும்பல, இருளோடு கூட நடக்க விரும்புகிறோம். இருள் யாருக்குரியதுன்னா பிசாசுக்குரியது. பிசாசு என்ன சொல்றானோ, பிசாசு என்ன விரும்புறானோ அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். அவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கிறதுனால நரகத்துக்கு நமக்கு ஆக்கினை. அதுக்கு காரணமா இருக்கும் பாருங்க. இங்க அழகா 19 சொல்லுவாரு பாருங்க, அதை மட்டும் கட்டம் போடுங்க. இருளை அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். எதை விரும்புறோம்? இருளை விரும்புறது. இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற நாம ஒளி விரும்பணும், ஒளியோடு ஞாபகம் வருது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நடக்கிறதா இருந்தால் சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுவதா இருக்கிறோம். அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளி நடக்க நாம விரும்புகிறோமா? இன்னைக்கு நம்ம விரும்புகிறோம். அதுவே நான் இருள நடக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் இங்க சொல்றார். யோவான் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அகப்படாதபடிக்கு எதோட ஒளியோட நடவுங்கள். நடக்கிறவன் தான் போவது அறியான்றார். இது அறியாத நம்ம என்ன செய்யறோம்? சொல்ல போயிட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு பாடலை, சண்டே கிளாஸ் பாடலை ஞாபகம் வரும் எனக்கு. வழிகள் 2 தான் உண்டு வேத வாக்கின் படி, அகலவை ஆபத்தாம் குறுகிய மேலாம். நிறுத்தம்னா கொஞ்சம் தியாகம் பண்ணணும், எல்லாமே விடணும், விட வேண்டிய அகல உனக்கு நல்லா நீங்க போலாம். அதுதான் செல்போன் வழி. அகல வழி எது? மனமோன பேர் போறான். இன்னைக்கு ரம்மியில எத்தனை பேர் செத்து போறான், இன்னைக்கு கேம் விளையாடி எத்தனை பேர் பயிற்சி பண்ணாங்க, இன்னைக்கு ஆபாச படத்தை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு போயிட்டு நரகத்து போயிட்டு இருக்கிறான். செல்போன் நமக்கு இருள் நடக்கிற காரியம், அதை தான் விரும்புறோம். இன்னைக்கு செல்போன் பார்க்க தான் விரும்புறோம். சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் செல்போன்ல நேரத்தை செலவு பண்ண விரும்புறோம். ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து வேற நேரத்தை செலவு பண்ண விரும்பல. உங்களை இன்னைக்கு காலையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். என்னன்னா, அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உண்மையிலே அந்த வார்த்தை என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுதான். அவருக்கு தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்காரங்க அம்மாவை ரொம்ப மதிக்கிறாங்க, மேரி அம்மாவை. அவர் இல்லாம ஆண்டவர் வரல அப்படின்னு சொல்லி அவரை மதிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதே மதிப்பு அவங்க சொன்ன வார்த்தைக்கு இருக்கணுமா இல்லையா? மேரி அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அது வேலைக்காரங்க. அதுதான் அவர் சொன்னபடி செஞ்சோமா? அவர் சொன்னபடி நடந்தோமா? இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, என்ன அவங்க செஞ்சாங்க, என்ன நடந்ததுன்றது அதுல பார்த்தோம்னா அது ஒரு அற்புதம். தண்ணியை நிரப்ப சொன்னாரு, ஜாடியில அவங்க நிரப்பினாங்க. அந்த பரிமாற சொன்னாரு, அது திராட்சை ரசம் மாறிச்சு. இது அந்த சம்பவம். ஆனா இது ஆவிக்கு நம்ம கற்றுக்கொண்டா கற்சாடி, ஜாடியை நிரப்புங்கள் தண்ணீர்னால. ஜாடி என்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்தை தான் ஜாடி என்று நாம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அதை பார்க்கலாம். அடுத்தது தண்ணீரை நிரப்புங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்னால உன் ஜாடியை நிரப்புனியா, நிரப்பு அப்படின்ற.
பரிசுத்த ஆவியினால உன் சரீரத்தை நிரப்புனா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கை திராட்சை ரசமாக மாறும். இதை நான் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கும்போது, இந்த ஜாடியாகி இந்த சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் நிரப்பப்பட்டாக்கா என் வாழ்க்கை அற்புத அடையாளத்தை நடத்துவார் ஆண்டவர். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறலாம், அநேகருக்கு நீ ருசி உள்ளவனாய் மாறலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னபடி நம்ம நடக்கிறோமா? நம்ம சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவினால நிரப்ப நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் கடைசியா பரநேறி போகும்போது, உயிர் தெழுந்து பரநேறி போகும்போது கடைசியா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க சொல்லி இருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு? நீ எருசலேம்ல போய் காத்துரு, நான் சொன்னதும் பிதாவினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதும் உன் மேல வந்து நிறைவேறும் வரைக்கும் காத்துரு ஜெபத்தோட. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உன் மேல என்ன செய்வார்? பலமா இறங்குவாரு. அந்த பலத்தினால நீ எருசலேமிலும் யூதாவிலும் சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னார். கடைசியா சொல்லிட்டு போனதும் அதுதான். இன்னைக்கு சொன்ன மாதிரி செய்யறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு நரகத்துக்கு நம்ம தப்பிக்கணும்னா, ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னா அவர் சொன்னபடி நடக்க கற்றுக்கொள்வோம். அதனால இன்னைக்கு நானு அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். என்ன ஹோம்ஒர்க்னு, ஒரு நோட் எடுங்க, எழுதுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது என்னென்னலாம் சொல்லிட்டு போனார், அவர் சொன்னபடி நடக்கிறோமா இல்லையான்னு நம்ம அப்புறம் ஆசையாக நம்ம ஆண்டவரே நீ என்ன உயிரோடு இருக்கும்போது சொன்னீங்க, மனம் திரும்புங்கள்னு சொன்னீங்க, மனம் திரும்பிட்ட. என்னை ஏற்றுக்கொண்டு சொன்ன, ஏற்றுக்கொண்டுட்டேன். ஞானசானம் எடுன்னு சொல்லி எடுத்துட்டேன் நானு. அதன் பிறகு கெட்ட வார்த்தை பேசாத என்றாரு, நான் பேசிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லாத என்றாரு, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் என்னென்னலாம் சொன்னாரு, நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்க என்ன கத்துக்கோன்னாரு, கத்துக்கவே இல்லை. இன்னைக்கு எரிச்சலும் கோபமும் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னபடி நான் நடக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா, அவரு சொன்னபடி நடக்காத கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு ஒண்ணுமே அலசி பார்ப்போம். அதே போல இப்படி சொல்லு, இருக்கிறேன்னா அதுதான் இன்னைக்கு நேத்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அதாவது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அவரு செல்போன் மட்டும் கிடையாது. நீங்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுதான் என்னுடைய பிதாவுடைய சித்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவனை குறித்து. அப்ப அந்த 9 காரியம் எழுதி போட்டிருப்போம், நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அந்த 9 காரியம் என்ன? 16 5 12 பாருங்க. 5:14 ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லு, தாங்கு, சாந்தமாயிரு, எல்லாருக்கும் தீமை செய்யாத நன்மையை செய்யும், எப்போதும் சந்தோஷமாடி, இடைவிடாம ஜெபம் பண்ணி எல்லாவற்றும் சோத்திரம் செய்யும். அப்படி செய்ய விருப்பமா இருக்கு, அவருடைய விருப்பம். பிசாசுடைய விருப்பம் என்ன? இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே வந்தது. அப்படியே பிதாவுடைய விருப்பம், பிசாசுடைய விருப்பம் நேர் ஆப்போசிட். இப்ப சொல்றேன், எப்போதும் சந்தோஷமா இருங்கள், பிதாவுடைய விருப்பம். நீ நானும் எதை நடப்புறேன், எதை நடக்கிறோம்? பிசாசுடைய விருப்பம் என்ன? எப்போதும் துக்கப்படணும், கவலைப்படணும், சோர்ந்து போகணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். இது பிதாவுடைய விருப்பம். எப்பயாவது ஜெபம் பண்ணிட்டு விட்டுது, அது பிசாசுடைய விருப்பம். எல்லாத்துக்கும் சோதனை செலுத்து, எல்லாத்துக்கும். அந்த நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், சுகமா இருந்தாலும், நல்லது இருந்தாலும், கெட்டது இருந்தாலும், எல்லாத்துக்கும் சோதனை செலுத்து. இது பிசாசுடைய விருப்பம் என்ன? எல்லாத்துக்கும் ஆத்திர பேர், எல்லாத்துக்கும் செல்போன் மட்டும் பாவத்தை செய்யறது, அந்த சாராமிக்கிறது, விபச்சாரம் பண்றது, அது மட்டும் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நம்மள அறியாமலே நடக்கிறோம், போற இடம் தெரியாம நடக்கிறோம். அதை சொல்றாரு, போற இடம் தெரியாம அவங்க நடக்கிறாங்க. இப்ப போற இடம் தெரிஞ்சிச்சு, நீ எதை விரும்புற? இன்னைக்கு எதை விரும்புகிறோமோ அதன்படி நடக்க நம்ம விரும்புவோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க நான் விரும்புகிறேன். ஆண்டோடைய விருப்பமாதான் அவர் சொன்னபடி நடக்க விரும்புகிறேன். நான் ஆண்டவரே ஒளியோடு நடக்க, உன்னோடு இருளல்ல, இருளின் கிரிகளை செய்யாத அப்படின்னு நீ விருப்பப்படும் போது இந்த ஆக்கினைக்கு நம்ம தப்பலாம். அதனால்தான் அங்க 12ஆம் அதிகாரம்
35வது வசனத்துல இப்படியாக சொல்றாரு, தான் போகிற இடம் என்னது என்று அறியான். நீ உன்னை அறியாமல் விரும்பி செய்யறதுனால ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக கிறிஸ்தவர்கள் ஆளாகிறோம். இந்த 30 வருஷம் கேள்விக்கு எனக்கு என்ன பதில்னா, நீ எதை விரும்புற? கிறிஸ்தவனாகிய நானும் நீனும் எதை விரும்புறோம்? ஆண்டவர் கூட தான் இருக்கணும், ஆண்டவர் சொல்படி நடக்கணும், ஆண்டவர் கூட அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும் விரும்பு. நீ விருப்பப்படி நடத்த ஆரம்பிச்சுனாக்கா அழகா ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு, என்னையும் கொண்டு போய் சேர்ப்பாரு. நம்ம ஜெபம் அப்படியா இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஒளியோடு கூட நடக்க நான் விரும்புகிறேன், அப்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. இருளின்படி நான் நடக்க விரும்பல ஆண்டவரே, அதை வெறுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி வெறுத்துப்பாரு. அதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்ன கற்றுக் கொடுத்தாரு? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடு. 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ரோமர் 7ல, என்னால செய்ய முடியல, நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்லை, யார் என்ன விடுதலை ஆக்குவார்னாரு. 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை போய் சொல்றாரு, ஆவியினாலே பெற்ற கிறிஸ்து இயேசுவினாலே பெற்ற ஆவியின் பிரமாணம் என்ன விடுதலை ஆக்கிச்சுன்னு. அந்த பிரமாணத்தின்படி நடக்க நாம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னதுதான் அவருடைய பிரமாணம். அதை விரும்பு ஆண்டவரே, இதன்படி நான் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி விரும்பி ஒப்பு கொடு. ஆண்டவர் நிச்சயமா ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம தப்பு வைப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒளியில் நடக்கிற பிள்ளையாய் ஒளியில நடக்க விரும்ப நான் எனக்கு விருப்பத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இருளில் நடவாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒளியிலே நடக்க, உங்களோடு கூட நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நான் விரும்பும்படியாக நான் இப்போது ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அந்த ஜெபத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாய் மகளாய் என்னை எங்களை மாற்றுங்க. இதை கேட்க போற யாவரையும் மாற்ற போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழியர் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து கர்த்தரின் விடுதலை ஊழியத்திலிருந்து எடுத்து வந்த தேவ செய்தி, இருளில் நடவாதபடி இருக்க ஜெபிக்க வேண்டும். ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதம்.